சென்னை வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற மெயின் ரோட்ல இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதுப்பாக்கம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அபார்ட்மெண்ட் ஐடி கம்பெனி, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் வீடுகள் தான் இருக்கு. அப்படியே இங்க இருந்து நம்ம போனீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல கேளம்பாக்கம் நம்ம ரீச் பண்ணிடலாம். இதே ஒரே ரோட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் நம்ம ரீச் பண்ணிடலாம். 90% வரைக்கும் பேங்க் லோன் அஃபோர்டபுளா பண்ணி கொடுக்க முடியும். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட், சுத்தி ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் லொகேஷன். புதுப்பாக்கம்ல தான் நம்ம இருக்கும். நீங்க இந்த சரௌண்டிங்ல உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஈஸியா ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் ஈஸியா மூணுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லொகேஷன் தாங்க புதுப்பாக்கம். இந்த புதுப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே மேடவாக்கமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்க. சரி வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். நான் உங்க பிரவீன் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்வைட் பண்ணது அதித்தி ஹவுசிங்ல இருந்து பவானி மேம் தான். மேம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷம் மேம். மேம் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து இந்த லொகேஷன்ல பாத்துருக்கோம். எக்ஸாக்ட்டா இந்த லொகேஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தின டீடைல் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க மேம். என்னோட பேரு பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபீல்டுக்கு 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட கம்பெனிக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 20+ சைட்ஸ் நம்ம வந்துட்டு குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி, ஓஎம்ஆர், வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு நிறைய சைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 1000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இப்ப நம்ம கரண்டா கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு வீடை கட்டியே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஹாட்டான ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் ஒரு சைட் இப்ப நான் கொண்டு வரதுக்காக தான் வந்திருக்கேன். மேம் நம்ம ப்ராஜெக்ட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்ப நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் புதுப்பாக்கம். ஓகே மேம். கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி டிசிஎஸ் சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஆமா, அந்த மெட்ரோக்கு அப்படியே முன்னாடியே ப்ராப்பர் புதுப்பாக்கம். அப்படியே இங்க இருந்து நம்ம போனீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல கேளம்பாக்கம் நம்ம ரீச் பண்ணிடலாம். இதே ஒரே ரோட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் நம்ம ரீச் பண்ணிடலாம். சோ ப்ராப்பர், அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் போற இதுல புதுப்பாக்கம் தான் நம்ம லொகேஷன். ஆமா, அதுவும் ப்ராப்பர் புதுப்பாக்கம். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த சைட் பண்ணிருந்தேன். ஆமா சார், நம்மளே வந்து வீடியோ போட்டுறோம். ஆமா, 3200 per square feet. ஓகே. ஒரு 8 monthsக்கு முன்னாடி அந்த பக்கம் நம்ம ஒரு ஆர்எம்பி பாரடைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 59 பிளாட் அதுல நம்ம போட்டிருந்தோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5200க்கு பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ நம்ம எடுத்திருக்க சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் புதுப்பாக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு ஏரியால 5699ல இருந்து 6299 வரைக்கும் கோட் பண்ணிருக்கோம். மக்களே இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே வந்து என்ன ரேட் வந்து முன்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன ரேட் வந்து பண்றோம்ன்றதையும் வந்து மேம் அழகா டீடைலா வந்து சொல்லிட்டாங்க. சரிங்க மேம், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம்ல மேம்? கண்டிப்பா. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அழகா சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. சோ நம்மள வெல்கம் பண்ற மாதிரி ஆர்ச் வொர்க். ஓகே மேம், கிராண்டா ஆர்ச் வந்து கொடுத்திருக்கீங்க. கேட்டட் கம்யூனிட்டி பிளஸ் வந்து 24/7 செக்யூரிட்டி இருந்துட்டே இருப்பாங்க. ஓகே. சோ உள்ள வரும்போதே பாருங்க நல்ல வைடான ரோட், நல்ல பிளாக் டாப் ரோட் வந்து சூப்பரா கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி ஃபுல்லா வாக்கிங் ட்ராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே மேம், நல்லா இருக்கு மேம், பார்க்கவே ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. சோ அதே மாதிரி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருப்போம். ஓகே, என்ன டிஃபரண்டா இருக்கு பார்க்கவே சோலார் லைட். ஆமா, இன்னும் நீங்க நைட் டைம்ல அந்த நீங்க வீடியோ அட்டாச் பண்ணுங்க. அப்படியே அந்த லைட் வந்துட்டு அந்த தலைமலை எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தாங்க சார், கிட்டத்தட்ட போன புதன்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 18 புக்கிங் நான் எடுத்திருப்பேன். என்ன மேம் சொல்றீங்க? கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. ஆமா, சந்தோஷம். வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இல்ல, ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வர மாதிரி அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. சைட் வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஆமா, ஏன்னா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையா ட்ரீஸ் வச்சிருக்கோம். நல்லா கிரீனரியா பார்க்க சூப்பரா அழகா. ஆமா, பிளஸ் உங்களுக்கு வந்து ஏபி போஸ்டர் உள்ள கொண்டு வந்தாச்சு. 3 ஃபேஸ் லைனுமே கொடுத்திருக்கீங்க, உடனே வீடு கட்டி வந்துடலாம். ஓகே. ஆமா சார், இதெல்லாமே வீடு இருக்கு சார். ஆமா. சோ காம்பவுண்ட் உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆகுறோம் அப்படினும்போது பிளாட்ஸ். ஆமா. சோ பயம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் ப்ராஜெக்ட்ட இன்னும் ஒரு 1 or 2 years கழிச்சு இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சால வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப மெட்ரோ ஒர்க் எல்லாம் போகுது, அங்கேயே வந்து ரேட் வந்து 1.5 கோடி மேலதான் போகுது. ஆமா, அப்ப இங்க வந்து கஸ்டமர் அந்த ரேட்டுக்கு போகும்னு நினைப்பாங்களோ? அப்படியே பாருங்க, என்னை நம்மள சுத்தி ஃபுல்லா ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ், ஃபுல்லாவே அபார்ட்மெண்ட் ரோ ஹவுஸ் நிறைய இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே வந்து ஐடி சிறுசேரி சிப்காட்மே வந்து தெரியும். ஆனா நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா கோடியில பாதி தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்எம்பி பாரடைஸோட எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். பிளஸ் இதுல டோட்டலா ஒரு 130 பிளாட் கொடுத்திருக்கோம்.
ஓகே மேம் 130 பிளாட் இருக்கு. அப்ப எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் வந்து அவைலபிள். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. என்ன ஃபேசிங்ல கேட்டாலும் இருக்கு. இப்பொழுதைக்கு கரண்டா இப்படி வர கமர்ஷியல் பிளாட்ஸ், கார்னர் பிளாட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகே மேம். அப்ப ஃப்ரண்ட்ல வந்து கமர்ஷியல் பிளாட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஃப்ரண்ட்ல இல்ல, இந்த 30 அடி ரோடுக்கு மேல ஃபுல்லா ரெண்டு பக்கம் எடுத்தாலுமே கமர்ஷியல் பிளாட்ஸ் தான். 30 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு எல்லாமே உள்ள கொடுத்துருக்கோம். வைடான ரோடு கொடுத்துருக்கீங்க. ஆமா மேம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க. நம்ம ப்ராஜெக்ட் என்ன அப்ரூவ்ட்ல வருது மேம்? பேங்க் லோன் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? நம்மளது வந்து ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட். ஓகே. நீங்க எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ல கேட்டாலும் என்னால 90% வரைக்கும் பேங்க் லோன் அஃபோர்டபிளா பண்ணி கொடுக்க முடியும். மேம், இப்ப நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு முன்ன வந்து என்ஆர்ஐஸ்லாம் வந்து கால் பண்ணி அவங்களும் நிறைய பிளாட்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ஆர்ஐக்கு சப்போர்ட் என்ன மாதிரி வந்து பண்ணி கொடுப்பீங்க? இந்த 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வரைக்கும் என்ஆர்ஐஸ் தான். ஸோ எல்லா என்ஆர்ஐஸ்மே அங்க இருந்தே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வீடியோ கால் நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ள வந்து பிளாட்டை புக் பண்ணிப்பாங்க, இல்ல அவங்களோட கொலீக்ஸ் அமைச்சு கூட புக் பண்ணிப்பாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து புக் பண்ணிப்பாங்க. அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து அவங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து ஈஸியா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மேம். மேம், இப்போ வந்து ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இப்போ ரீசெண்டா நியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நிறைய நிலங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதுல ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா இப்போ என்ஆர்ஐ நம்ம மக்கள் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஸோ இந்த சரௌண்டிங்ல வாங்கலாமா வேணாமான்னு ஒரு பேனிக் இருக்கும். கண்டிப்பா நான் இதை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க கேட்டுட்டீங்க. ராம்சார் அப்படின்னு ஒரு இடத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. மேடவாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், இது எல்லாமே இதை சுத்தி இருக்கிற வட்டாரத்தை வந்துட்டு சதுப்பு நிலமா அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, இப்ப நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் ஈவன் தோ சிஎம்டி லிமிட்ல இருந்தாலுமே அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் கிடையாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு இடத்தை இப்ப நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பத்திரப்பதிவை இப்ப பண்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு வீடை இப்ப நீங்க டக்குன்னு ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதோட வேல்யூ டிப்ரிசியேஷனுக்கு போகுது. சோ இந்த 3 காரணத்துக்காக இப்ப டோட்டலா எல்லாரும் அந்த இடத்தை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நாவலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அனாதி நிலம் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப அது வந்து சதுப்பு நிலமா அப்படி போறதுனால நாவலூரை தாண்டி இன்னைக்கு நம்ம நிக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் ப்ராப்பரான புதுப்பாக்கம் லொகேஷன். சுத்தி ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் லொகேஷன். புதுப்பாக்கம்ல தான் நம்ம இருக்கும். சோ நீங்க வந்து இந்த இடத்துல தண்ணி நிக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி நல்லா இருக்காது அப்படின்னா எதுவுமே கிடையாது. போர் போட்டிருக்காங்க, வந்தா தண்ணியை நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வாட்டர் லாகிங் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ல தான் வீடு கட்டியிருக்காங்க. சோ சைட்டை வந்து நீங்க நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அழகான சைட்டை தான் இப்போ ரெசிடென்ஷியல் பிளாட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே மேம். அப்ப இங்க இடம் வாங்குறவங்க வந்து பயப்பட வேணாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதாகும் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. இது ராம்சார் இடம் கிடையாது. நீங்க வந்து டைரக்டா இடத்தை பார்த்து தான் புக் பண்ண போறீங்க. சோ இது ரெசிடென்ஷியல் பிளாட் தான். சோ பயப்படாம வந்து உங்களுக்கான பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஃபேசிங்ல நல்ல கார்னர் பிளாட்டா பார்த்து ஆன் ரோடுக்கு மேலே கூட நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல் வந்து நம்ம பார்த்திருந்தோம் மேம். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இந்த ப்ராஜெக்ட்டும் டெவலப் பண்ணிருக்கீங்க. மெயினா வந்து நீங்க போடுற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், லொகேஷன் வைஸும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். இது மட்டும் இல்லாம லீகல் வைஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப கஸ்டமர் இடம் பார்க்க வராங்கன்னா கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கம்பெனி கேப் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிக்கப் அண்ட் டிராப் உங்க வீட்ல இருந்தே கூட்டிட்டு வந்து சைட்டை காமிச்சு மறுபடியும் எடுத்துட்டு போய் நம்ம வீட்லயே டிராப் பண்ணிடுவோம். அப்புறம் என்னங்க மேம் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. மேமோட கான்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ்க்கு கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. சைட்டை நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அபார்ட்மெண்ட், ஐடி கம்பெனி, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் வீடுகள் தான் இருக்கு. சோ உடனே வீடு கட்டுற மாதிரி தான் அந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஓஎம்ஆர் மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேல உங்களுக்கு அபார்ட்மெண்ட்டே போதுங்க, ரோ ஹவுஸுமே போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்துன்னு கூடிய வீடே வந்து 1 லட்சத்துல தாங்க கட்டி கொடுக்குறாங்க. மேம் இப்ப கஸ்டமர் வந்து நைட்ல சைட் விசிட் பார்த்தாலும் நீங்க காமிக்கிறீங்களா? இப்ப நைட் வியூல தான் இருக்கும். ஃபுல்லாவே வந்து ரெசிடென்ஷியல் ஜோனா இருக்கு. சைட்டும் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு. சோ இப்ப கஸ்டமர் நைட்ல வந்து பாக்குறாங்க அப்படின்னா பார்க்கலாமா? எப்படி இருக்கும் மேம் வியூ? சார் லாஸ்ட் வீக் நாங்க இங்க இருந்து கிளம்பும்போது மணி 9:30. என்ன மேம் சொல்றீங்க? அது ஏன்னா வந்து இப்ப முடிச்சிடுறாங்க, ஷிஃப்ட் முடிக்க லேட் ஆயிடுது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல லேட் ஆயிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் மேல எல்லாருமே, அது இல்லாம அடிக்கிற வெயிலுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. பகல் எல்லாமே 5 மணிக்கு மேல கிளம்பி வராங்களா அப்படின்னு வரும்போது நம்ம இருக்கிறது 7 மணி மேல. ஆமா, இந்த பாருங்க இந்த பக்கமும் வீடு, இந்த பக்கமும் வீடு, பயம் தட்டல. சோ ஒரு பழக்கப்பட்ட ஏரியா மாதிரி தான் இருக்கும். சைட்டோட வியூ பார்த்தாலுமே நல்லா பிரைட்டா. ஆமா, நைட் 9:30 மணி 10 மணிக்கு வந்தா கிளையண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. புக்கிங்ஸ் நடந்தது எல்லாமே மேக்ஸிமம் 5 மணிக்கு மேலதான். எந்த கவலையுமே வேண்டாம். பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க, ஒரு கேப் விட்டு இறங்கி வரணும், இல்ல ஒரு தூரத்துல போய் ஒர்க் பண்றாங்க, திருவான்மை
எம்யூர் அடையார் தாண்டி ஒர்க் பண்றாங்க, நைட்டு கேப்ல வரணும், Okay. எந்த பயமும் கிடையாது. இப்ப வயசானவங்களா இருக்காங்க இல்லையா, நடக்கணும், ஒரு பிளசன்டான அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ணணும் சார். வெளியில அப்படியே நம்ம கேளம்பாக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மைண்ட் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம சைட்டுக்குள்ள வந்தபோது நம்மளுக்கு அது எதுவுமே ஃபீலே ஆகாது ஒரு பாருங்க. ஆம்பியன்ஸ் ஃபீல் நல்லா இருக்கு. ஆமா, இதே இப்ப இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நம்ம பண்ண சைட்ஸ் தானே சார். ஆமா. ஆனா அதுலயுமே வந்து பாருங்களேன், ஒரு பிளசன்டா தான் இருக்கும். இந்த ஹாரன் சவுண்ட் மத்த எதுவுமே இருக்காது. சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு மேல கிளம்பி வந்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, பிளாட்டை புக் பண்ணிக்கலாமா பவானி? ஓகே, என்ன ஃபேசிங்ல இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா மூவ் பண்ணிடுறேன். கண்டிப்பா மூவ் பண்ணிப்பாங்க சார். ஓகே மேம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ்க்கு மேமோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க, லீகலைஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மணியை சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேம். தேங்க்யூ மேம்.